வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நேத்து நம்ம 10th யூனிட்டோடைய பேலன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாளைக்கு கோல்டு வார். அதுக்கு முன்னாடி ஹிட்லர், முசோலினி, ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி பார்த்துருந்தோம். 2ஆம் உலகப் போர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிப்போர். பனிப்போர்னா என்ன, எதனால் வந்துச்சு, என்ன ரீசன், அது என்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பனிப்போர் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவான இரு வல்லரசுகளான அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையிலான தத்துவார்த்த போர். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தே சொன்ன மாதிரி தான். இது ஒரு டைரக்டாக ஒரு ஹார்ம் ஃபோர்ஸ் வச்சோ, மிலிட்ரி வச்சோ இந்த போர்கள் நடந்திருக்காது. ஓகேங்களா? ஒரு ராணுவம் தலையீடோ, ஒரு படைகள் தலையீடோ, இல்லை இந்த நாட்டு மேலே நான் போய் படையெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் நடந்திருக்காது. ஒரு இன்டைரக்டான இந்த போர் நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக ரீதியாக, எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியாக, ஃபிலாசபிக்கல் அந்த ரீதியாக நடக்கும். ஓகே, நீ நான் இந்த சயின்ஸ் இதை டிஸ்கவர் பண்ணேன் அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொன்னால், ரஷ்யா இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்க, சயின்டிஃபிக்காக வேறு டிஸ்கவர் போகும். ஸோ இன்வென்ஷன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள இந்த மாதிரி போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு இன்டைரக்டான வார் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு போர் பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு கேள்விகள் எழுந்ததுன்னா, அமெரிக்கா அவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்தது. அது ரஷ்யாவை சார்ந்தவர்கள் எதில் இருக்காங்கன்னா, கம்யூனிசத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? 2ஆம் உலக போருக்கு பின்பு நடந்தது தான் கோல்டு வார். ஸோ முதல் உலக போருக்கு நம்ம முன்னாடியே அந்த டாபிக் படித்தோம். ஸோ அமெரிக்கா இப்போ எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. முதலாளித்துவம், அதாவது லேபருக்கு சப்போர்ட். ஈஸியாக சொல்லணும்னா, லேபருக்கு சப்போர்ட் பண்ணுறது ரஷ்யா, முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா. ஓகேங்களா? முக்கிய நிகழ்வுகள் மற்றும் கோட்பாடுகள் பார்க்கலாம். இரும்பு திரை, அயர்ன் கர்டன். வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஐரோப்பா கிழக்கு மற்றும் மேற்கு என பிரிக்கப்பட்டதை பற்றி விளக்கினார். ஸோ இந்த கேள்வி இங்கே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் அப்போ யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அயன் திரை அப்படின்ற ஒரு வேர்டை யார் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் சர்ச்சில். இந்த வார்த்தையை சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்க கிழக்கு மற்றும் மேற்கை பிரிக்கிறாரு ரெண்டா, அதை பற்றி விளக்குறாரு. ஓகே, பிரிக்கிறத பற்றி விளக்குறதுக்காக அயன் கர்டைன்னு சொல்லுவாங்க. அப்போ அயன் கர்டைன்னா திரை, இரும்பு திரைனா ரெண்டா திரைனா மூடுறது தானே. ஓகே, இப்போ சாமிக்கெலாம் போடும்போது கர்டைன் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூடுறது. ஸோ அப்போ ரெண்டாக மூடி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இரும்பு திரைக்கு அப்புறம் ட்ரூமேன் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூமேன் டாக்ட்ரைன். இந்த இயர் கேட்டாங்க அப்படின்னா 1947 ட்ரூமேன் டாக்ட்ரைன் நடக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது உடைமை அதிகாரத்திலிருந்து நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கும் என்று அறிவித்தது. அதாவது என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நேற்று கிளாஸில். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லின் வால், மார்ஷல் திட்டம் இப்பெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பெர்லின் வால் கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் ஆக்சுவலாக கட்டினா பெருசாக இங்கேயும் அங்கேயும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் போகாது. அதாவது போக்குவரத்து நடக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ போக்குவரத்து நடக்காதுன்னும் போது அந்த நாட்டில் இருக்கவங்க, வேற ஒரு சின்ன நாட்டில் இருக்கவங்க அமெரிக்காவோட கேபிட்டலிசம் சப்போர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க கிட்டேருந்து தான் வரணும். அப்போ அங்கே ஸ்டாப் ஆகிறதுனால ரஷ்யா கிட்டேருந்து வரதும் ஸ்டாப் ஆகுது. அதனால் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா, நாங்கள் உங்களுக்கு பொருள் உதவி தரோம், நாங்கள் உங்கள் நாட்டை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏர்ஃபோர்ஸ் வச்சுலாம் அவங்களுக்கு போயிட்டு ஒரு தேவையான பொருட்கள், அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இறக்குவாங்க. ஓகேங்களா? எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏர் டிரான்ஸ்போர்ட் வச்சு. ஓகேங்களா? ஸோ விமான வழியாக கொண்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். ஓகேவா? ட்ரூமேன் கோட்பாடுனா இதான். அதாவது பொது உடைமை அப்படின்னும் போது கம்யூனிசம் அந்த இதில் வரும். ஸோ அதில் ஆதிக்கத்துலேருந்து நாட்டை அந்த இன்ஃப்ளூயன்ஸோட இது பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எக்கனாமிக்கலாக எந்த உதவி வேணாலும் பண்ணுறேன், மிலிட்ரிக்கலாக எந்த உதவி வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பேர் தான் ட்ரூமேன் டாக்ட்ரைன் சொல்கிறாங்க. எந்த இயர் அப்படின்னு கேட்டால் 1947. எந்த நாடுகள் இதில் உட்கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு மார்ஷல் பிளான். இது உங்களுக்கே தெரியும். ட்ரூமேனுக்கு அப்புறம் மார்ஷல் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் பிளான் எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948. மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அமெரிக்கா பெருமளவும் நிதி உதவி அளித்தது. ஸோ முன்னாடியே பார்த்தோம், ட்ரூமேன் டாக்ட்ரைன் அப்படின்னும் போது என்னென்னா, அமெரிக்கா பொது உடைமை இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு எக்கனாமிக்கலாகவும் மிலிட்ரிக்கலாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுவே மார்ஷல் திட்டம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளில்
பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து நிறைய வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? நிறைய மணி ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் மார்ஷல் திட்டம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ட்ரூமன் கோட்பாடு அப்படின்றது பொது உடைமையோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துட்டு உங்களை நாங்கள் பாதுகாப்போம். ஏன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு. ஸோ உங்களை நாங்கள் பாதுகாப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இராணுவ தேவைனாலும் சரி, பொருளாதார தேவைனாலும் சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்துட்டு இங்கே வந்து மார்ஷல் திட்டம் அப்படின்னு சொல்லும் போது மேற்கு ஐரோப்பியா, நல்லா அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு ஐரோப்பியாவில் வந்துட்டு இந்த விஷயம் நடக்குது. 1948 நடக்குது. அந்த மேற்கு ஐரோப்பியாவில் வந்து பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நாங்கள் மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டெடுக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, சப்போர்ட் பண்ணணும் அமெரிக்காவுக்கு, கேபிட்டலிசமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய நிதி உதவிலாம் செய்கிறாங்க. அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர்கள் நிறைய நிதி உதவி வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு செய்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ. உங்களுக்கே தெரியும், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து அப்ரிவேஷனில் கூட கேட்கலாம். ஏன்னா நமக்கு அப்ரிவேஷன் வந்து ஜிகேல ஒரு பார்ட்டாகவே இருக்குது போர்ஷன். ஓகேங்களா? மேபி யூனிட் 10 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்ரிவேஷன்ஸில் நம்ம போர்ஷன்ஸில் இருக்க அப்ரிவேஷன்ஸே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிகேல வந்துட்டு ஏன்னா நம்ம ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்ரிவேஷன்ஸ் வந்து ஒரு பார்ட் இருக்குது. ஸோ நேட்டோ அப்படின்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் நேட்டோ. ஸோ ட்ரூமன் அப்படின்றது 1947 வருது. ட்ரூமன் டாக்ட்ரைன் அப்படின்றது, மார்ஷல் பிளான் அப்படின்றது 1948 வருது. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டே நேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கோல்டு வாரில் இது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேட்டோ அப்படின்னா அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டமைப்பு பேர் தான் நேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து வார்சா ஒப்பந்தம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணல. ஸோ இந்த வார்சா ஒப்பந்தம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேட்டோ வருது, ட்ரூமன். அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 1949 வந்துட்டு இது நடக்கும், நேட்டோ நடக்கும். அதுக்கப்புறம் மார்ஷல் திட்டம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955களில் வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் தலைமையிலான கிழக்கு ஐரோப்பிய. ஏன் இங்கே கிழக்குன்ற வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முதல்ல பார்த்தோம் மார்ஷல் திட்டத்தின் 1948 கீழே மேற்கு ஐரோப்பியாவில் இருக்கவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன், நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, நிதியுதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வகுத்திருப்பாங்க. அப்போ மேற்கு ஐரோப்பியா முழுவதும் வந்துட்டு அமெரிக்காவுடைய கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணால், அப்போ கிழக்கு ஐரோப்பியா எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம். ஓகேங்களா? ஸோ பொது உடைமை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, வார்சா ஒப்பந்தம், வார்சா பேக்ட் 1955 போடுறாங்க. சோவியத் யூனியன் கீழே தலைமையில், அதாவது ரஷ்யாவுக்கு சோவியத் யூனியன் கீழே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து சேர்றாங்க. அவங்களுடைய கூட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ கூட்டமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சா கோல்டு வார் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மீண்டும் பெர்லின் சுவர், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பெர்லின் வார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இயர் படிச்சுக்கோங்க. 1961 1989 வரைக்கும் இந்த இவ்வளோ பேர் ரொம்ப லாங் டைம் வந்து இந்த போராட்டம் வந்து நடக்கும். அதாவது 1961 89 வரைக்கும். ஸோ பெர்லின் நகரத்தை கிழக்கு மற்றும் மேற்கென பிரித்த சுவர். ஸோ பாருங்கள், பெர்லின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெர்லினை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு செவுறு கட்டுறாங்க. அந்த செவுறு ஒரு சைடு கிழக்கு பகுதியாகவும் ஒரு சைடு வந்து மேற்கு பகுதியாகவும் பிரிவுபடுது. ஸோ இதை தான் பெர்லின் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1961 1989 வரைக்கும் வந்து இந்த போர் நடக்குது. இது வந்து பனிப்போருடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாகவே இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேள்வி இந்த இடத்துல எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிப்போருடைய முக்கிய அங்கமானது எது, முக்கியமான அடையாளமாக மாறியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெர்லின் வால். இது வந்து எதுக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெர்லினை வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லாமல் எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1961 89 வரைக்கும். ஸோ பனிப்போருடைய முடிவு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், டாக்ட்ரைன் பார்த்தோம், ட்ரூமன் டாக்ட்ரைன் பார்த்தோம், அதுக்கப்புறம் மார்ஷல் பார்த்தோம் 1948 அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் வார்சா பேக்ட், அதுக்கப்புறம் நேட்டோ பார்த்தோம் 1949. 1955 வார்சா ஒப்பந்தம் பார்த்தோம். அதை வந்து சோவியத் யூனியனுடைய படைக்கு அந்த
கூட்டமைப்பு கீழே வந்து உருவான ஒரு மிலிட்ரி கூட்டமைப்பு. கிழக்கு கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நிதியுதவி செய்வது தான் வந்துட்டு நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ வார்சா பாக்ட்டுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லின் வால் சொன்னோம். 1961லேருந்து 1989கள் வரைக்கும் பெர்லின் வால் நடக்கும். அந்த பெர்லின் வால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மற்றும் மேற்காக பிரிக்கிறதுக்கு. ஏன்னா கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஐரோப்பான்னும் போது சோவியத் வந்துருவாங்க. மேற்கு ஐரோப்பியா அப்படின்னும் போது வந்து யார் வருவாங்கன்னா வந்துட்டு அமெரிக்கா வந்துடுவாங்க. ஸோ அந்த வால் கட்டும் போது என்னன்னா, ரஷ்யாவிலேருந்து பெர்லினுக்கு வந்துட்டு எந்த ஒரு பொருள் நிதி உதவியோ இல்லை எந்த உதவியுமே போகாது. அதனால தான் வந்து விமானப்படைகள்லாம் கொண்டு வந்து அந்த விமானத்து மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு மேற்கு ஐரோப்பியாவை சேர்ந்த பெர்லினுக்கு வந்து அமுச்சு விட்டு போவாங்க அமெரிக்காக்கள். நிறைய நிதி உதவிகள்லாம் செய்வாங்க. சரி, பனிப்போருடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் கோர்பேசேவ், நான் ஃபஸ்ட்டே சொன்னதான் மைக்கேல் கோர்பேசேவ் அப்படின்றத வந்து யாருன்னு சொல்கிறேன். இவர் சோவியத் யூனியனில் கொண்டு வந்த கிளாஸ்னோஸ்ட் வெளிப்படைத்தன்மை மற்றும் பெரஸ்த்ரோயிகா மறுசீரமைப்பு போன்ற சீர்திருத்தங்கள் சோவியத் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தின. ஸோ இந்த மைக்கேல் கோர்பசேவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா சோவியத் யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பொது உடைமையை ஃபாலோ பண்ணுற அந்த யூனியனில் வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர, அதாவது வெளிப்படைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர. அது வந்து இந்த இடத்துல என்ன வேர்டாக வந்து இவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா கிளாஸ்னோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னா மறுசீரமைப்பு கொண்டு வர. அந்த மறுசீரமைப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரஸ்த்ரேகா. இந்த வார்த்தைகள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, கிளாஸ்னோட் மற்றும் பெரஸ்த்ரேகாவை கொண்டு வந்தவர் யார், எந்த இடத்தில் கொண்டு வந்தார்னா சோவியத் யூனியனில் கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்கேல் கோர்பசேவ். ஓகேங்களா, இவர் தான் கொண்டு வந்தார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸு பெர் எப்படி இருக்கும், நாங்கள் ஷார்ட்கட்டாக வேணும்னா பெர் கிளாஸ், ஒரு கிளாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டு வந்து ரொம்ப முக்கியம் மைக்கேல் கோர்பசேவ். ஓகேங்களா, இது எப்படி அவர் பேரோட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, மில்க்குன்னு ஒரு பேரில் வரும். ஓகே, மைக்கேல் மில்க், ஏன்னா எம்ஐக்கே வந்து எல் போட்டுக்கோங்க. ஸோ மில்கை வந்து ஒரு கிளாஸ் குடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ எந்த இடத்துல, சோவியத் யூனியனில். இதில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராது, பொருளாதாரமாக வந்து ரொம்ப பலவீனமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991களில் சோவியத் யூனியன் வந்து சிதைந்து பல நாடுகளாக பிரியுது. ஓகேவா, ஸோ சோவியத் யூனியன் அப்படின்னும் போது இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அப்போ ஐரோப்பியாவில் நிறைய நாடுகள் சேர்ந்து தான் சோவியத் யூனியன். நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்துட்டு சவுத் கொரியா மற்றும் நார்த் கொரியாவுமே வந்து இந்த ஐரோப்பா நாடுகளோட 1991 பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோவியத் யூனியன் வந்து தனியாக சிதைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பனிப்போர் வந்துட்டு முடிவுக்கு வந்துடுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நேற்றுடைய கொஷின் செக்ஷனும் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம், என்ன பார்த்தோம் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே, இரண்டாம் உலகப் போர் வந்து எழுச்சி அடையுது. ஸோ அதில் பனிப்போர்களுடைய முக்கிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் பார்த்தோம். அந்த ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் வந்து முதல் உலகப் போருக்கு பின்னாடி வந்துட்டு எங்களுக்கு இந்த நாட்டுக்கு கம்மியாக வந்து இடங்கள் கொடுத்தாங்க, இந்த நாட்டுக்கு கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹிட்லர் அவர்கள் வந்து என்ன சொல்லி வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1933 சான்சலராக வந்து ஜெர்மனியில் வின் பண்ணுறாரு. எந்த உடன்படிக்கை காரணத்தினால வந்துட்டு அவமானங்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்சாய்ஸ் உடன்படிக்கை. இது ஏற்படுத்திக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அந்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கையில் நடந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் வந்து ஜெர்மனிக்கு கம்மியாக தந்ததாகவும் அந்த அவமானத்தை நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச்சு மூலயமா வந்துட்டு மக்களை வந்து வெல்றாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் படுகொலை வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா, இவருடைய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிசம். முசோலினி அப்படின்றவர் இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகிறவர். அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். பாசிசம் அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இராணுவ வலிமையையும் தேசியவாதத்தையும் வந்து கடுமையாக ஃபாலோ பண்ணுறாரு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ரான்கோ அப்படின்றவர். இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து ஸ்பெயினுடைய உள்நாட்டு போரில் வந்து வெற்றி பெற்று 1939கள், அதாவது இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இயரில் வந்து சர்வதிகாரியாக வந்து ஆட்சி புரிகிறார். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939லேருந்து 1945 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிகிறது. ஒரு பிரிவு ஆக்சிஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு பிரிவு வந்து அலைட் பவர் அப்படின்னு சொல்லுவோம், அல்ல அலைன்ஸ் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். அச்சு நாடுகள் மற்றும் நேச நாடுகளாக 2 பிரிவுகள் பிரிகிறது. அதில் முக்கியமான அச்சு நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆக்சிஸ் பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இதெல்லாம் ஆக்சிஸ் பவரில் இருக்குது. ஸோ இந்த 3 நாடுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட அலைஸ் நாடு இருக்கும் பார்த்தீங்களா, அலைட் நாடு, அதோடைய அலைட் நாடுகள் கூட சண்டை போடும். ஸோ அதை பார்த்தோம். ஸோ
ஸோ அப்போ அலைட் நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா வந்து அலைட் நாடா இருக்கு. ஸோ அப்புறம் காலவரிசையில என்ன பார்த்தோம்னா, செப்டம்பர் 1கள் 1939ல போலாந்து மீது ஹிட்லர் வந்து படையெடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுலேருந்து செப்டம்பர் 2 1945கள்ல அமெரிக்காவிடம் ஜப்பான் சரணடைவது வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இயரும் மற்றும் கிரானாலஜிக்கலாக ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து 9th அண்ட் 10th யூனிட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அகாடமிக் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் கொஸ்டின் போடும்போது நீங்கள் லைனாக கூட போடாதீங்க. 9th 10th யூனிட் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணி விடலாம். ஸோ 1940 அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி 39களில் செப்டம்பர் 1ஆம் தேதி ஹாலாந்தை வந்துட்டு கைப்பற்றினார். அதாவது போலாந்து மீது ஹாலாந்து கிடையாது தவறு. போலாந்து மீது படையெடுக்கிறார். ஓகேங்களா? இது வந்துட்டு 2ஆம் உலகப் போருடைய ஸ்டார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். 40களில் ஜெர்மனி வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ரான்ஸை வந்து கைப்பற்றுறாங்க. ஜெர்மனி வந்து தொடர்ந்து குண்டு வீசி வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கு பிரிட்டன் மேலே. ஓகேங்களா? ஸோ 40களில் ஃப்ரான்ஸை கைப்பற்றி பிரிட்டன் மீது வந்து குண்டுகள் வீசி கொண்டு இருக்கிறது ஜெர்மனி, அதாவது ஹிட்லர். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 மிக முக்கியமான நாள் 22 1941 அன்று ஹிட்லர் வந்து சோவியத் யூனியன் மீது படையெடுக்கிறார். டிசம்பர் 7ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41களில் ஜப்பான் வந்து அதாவது பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்பர் வந்துட்டு தாக்குறாங்க. இதனால தான் அமெரிக்கா வந்து இந்த ஒரு 2ஆம் உலகப் போருக்குள்ளேயே வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து வந்து அமெரிக்கா வந்து உலகப் போரில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணி விட்டதா நினச்சி அவங்க வந்து உள்ளே வருவாங்க. யார்? அமெரிக்கர்கள் வந்து உள்ளே வருவாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41களில் டிசம்பர் அமெரிக்கா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. 42 43கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டல் ஆஃப் வந்து ஸ்டாலின் கிராட் மற்றும் பேட்டல் ஆஃப் எல் அலமைன் அப்படின்னு சொல்லிட்டு நேச நாடுகளுக்கு வந்து திருப்பு முனையாக வந்து அமையிறது இந்த பேட்டல் தான். ஸோ இந்த இடத்துல கூற்று காரணம் என்னவா கேட்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டல் ஆஃப் ஸ்டாலின் கார்ட் மற்றும் பேட்டல் ஆஃப் எல் அலமைன் எந்த ஆண்டு நடைபெற்றது, இது வந்து எந்த நாடுகளுக்கு, அதாவது 2 நாடுகள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 2 நாடுகள்ல 2 பவராக பிரியும். அதாவது நேச நாடுகளா இல்லைன்னா இந்த ஆக்சிஸ் பவரா அச்சு நாடுகளா, இதில் வந்து எதுக்கு வந்து திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோன்னா இந்த 2 பேட்டலையும் நினைவு வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிராட்டும் மற்றும் பேட்டில் ஆஃப் அல்மைனா 42லேருந்து 43 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1944களில் டி-டேன்னு சொன்னேன். அதாவது நார்மண்டி தரையிறக்கம்னு சொன்னேன். ஸோ அதுதான் டி-டே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6களில் 1944. ஏப்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28களில் 1945களில் முசோலினி வந்து கொல்லப்படுவார். அதுக்கடுத்து 2 நாள்களிலே நான் நேற்றே சொன்ன ஹிட்மேன் ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு ஷார்ட்கட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 30ஆம் தேதி அவருடைய பர்த்டே ரோஹித் சர்மா. ஸோ ஹிட்மேன் சொல்லுவோம். ஸோ ஹிட்லர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். 2 நாள் தான் வித்தியாசம் பாருங்கள். 10 வருஷத்துடைய டிஃப்ரென்ஸில் வந்து இத்தாலிக்கு வந்து முசோலினியும் ஜெர்மனிக்கு வந்துட்டு ஹிட்லரும் வருவார்கள். 22ல் அவர் வருவார், 33ல் இவர் வருவார். ஓகேங்களா? 10 to 11 இயர்ஸ் கேப்பில். அது 2 நாள் கேப்பில் ஏப்ரல் 28 வந்து முசோலினி கொல்லப்படுவார். 30களில் வந்து ஹிட்லர் வந்து தற்கொலை செய்து கொள்வார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6-9ல் ஜப்பானை வந்து ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இடத்துல வந்து அமெரிக்கா வந்து குண்டு வீசுவார்கள். செப்டம்பர் 2 வந்து ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பா சாமி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ போர் முடிவுக்கு வருது. அப்புறம் பனிப்போர் பார்த்தோம். 2 நாடுகளுக்கு வந்து பனிப்போர் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நாடுகள் சேர்ந்து 2 ஐரோப்பியாவுக்கு வந்து பனிப்போர் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் பனிப்போர் நடக்குது. கேபிட்டலிசத்தை சார்ந்தவர்கள் மேற்கு ஐரோப்பியர்கள், அமெரிக்கா போன்றவர்கள், அது கிழக்கு ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பொது உடைமை கம்யூனிசம் சார்ந்தவர்கள். இந்த 2 நாடுகளுக்கும் டைரக்டாக நடந்துச்சா போர் படைகள் மூலியமாகவோ இல்லை இடங்கள் பறிப்பதன் மூலியமாகவும் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர்கள் இன்டைரக்டாக ஃபிலாசபிக்கலாகவும் சயின்டிஃபிக் இன்வென்ஷனாகவும் எக்கனாமிக்கலாகவும் வர்த்தக ரீதியாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரீதியாகவுமே சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமைப்புகள் நிறைய உருவாக ஆரம்பிக்குது. ஒப்பந்தங்கள் நிறைய இவர்களுக்குள்ள வந்து கையெழுத்திட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கத்திய முதலாளித்துவ அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகள், அதாவது நேட்டோ அமைப்புன்னு சொல்லுவாங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், அந்த அமைப்புகள் வந்து மேற்கத்திய முதலாளித்துவம், கிழக்கு பொதுவுடைமை அப்படின்னு வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோவியத் யூனியன்களும் அதனுடைய ஒப்பந்த நாடுகளும் அதன் நேச நாடுகளும். பனிப்போர் வந்து முடிவுக்கு வருது. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. மைக்கேல் கோர்பஸ் அவருடைய சீர்திருத்தங்கள் வந்து ரொம்ப வந்து பலவீனப்படுத்த ஆரம்பிக்குது. 91களில் வந்து சோவியத் யூனியன் வந்து சிதையுது. அதுடன் பனிப்போர் முடியுது அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப பாருங்கள் 61களிலேருந்து 89 வரைக்குமே வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது
ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபாசிசம் வந்து இத்தாலியை வந்து ஃபாசிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. நாசி வந்துட்டு யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஹிட்லர் வந்து ஃபாலோ பண்ணுவார்கள். இவருடைய கொள்கை வந்து 2 பேருடைய கொள்கைகளும் ஒரே மாதிரி தான் இருந்தது. தேசியவாத கொள்கை, தனி மனித வழிபாட்டு கொள்கை இந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிசம் அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வரும். ஓகேங்களா? பாசியோன்ற வார்த்தையிலிருந்து வரும். அதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிணைந்த சக்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜெர்மனியில வந்து எப்போ சான்சலர் ஆவாங்கன்ற கேள்வி நேற்று கேட்டிருந்தேன். 1933 வந்து சான்சலர் ஆவார். எந்த ஒரு ஒப்பந்தம் வந்து அவமானம் அப்படின்னு சொல்லி வெர்சாய்ஸ் ஒப்பந்தம். ஸோ யூதர்களை கொல்றதுக்கு வந்து 2 விஷயம் வந்துட்டு பண்ணுவார். ஓகே, வாழுமிடம் அப்படின்னா லெபன்ஸ்ரம். நெக்ஸ்ட் வந்து யூத எதிர்ப்பு அப்படின்னா ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்வார்கள். நெக்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ செப்டம்பர் 1 அங்கேயே பார்த்தது தான். இதில் வந்து பார்க்காத அங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1940களில் வந்து ஜெர்மனி வந்து மின்னல் வேக போர் வந்து யுத்தியை கையாளுவார்கள். யாருக்கு? பிரான்ஸை கைப்பற்றுவதற்கு. ஆகஸ்ட் அக்டோபர் 1940களில் வந்து பேட்டில் ஆஃப் பிரிட்டன் அப்படின்ற விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க. பேட்டில் ஆஃப் பிரிட்டனில் வந்துட்டு ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து பிரிட்டனும், அது ஜெர்மனியோடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் பேர், அந்த ஏர்ஃபோர்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட்ஃபாஃபா அப்படின்னு சொல்வார்கள். அப்புறம் சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா வந்து 1941களில் நுழையுது. பிகாஸ் ஜெர்மனி, அதாவது ஜப்பான் வந்து பெர்ல் ஹார்பரை தாக்குறதுனால அமெரிக்கா வந்து 41களில் வந்து உள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 22/1941 ஆப்ரேஷன் பார்பரோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பார்பரோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரில் வந்துட்டு ஹிட்லர் என்ன பண்ணுறாங்க, திடீர் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த திடீர் தாக்குதல் பேர் தான் ஆப்ரேஷன் பார்பரோசோ. யார் மேலே நடத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் மேலே நடத்துறாரு. டிசம்பர் 7 ஜப்பான் வந்துட்டு அமெரிக்கா வந்து ஹவாய் தீவில் உள்ள எந்த தீவுன்னு பார்த்துக்கோங்க, ஹவாய். அந்த ஹவாய் தீவில் உள்ள ஹார்பரை வந்து துறைமுகத்தை தாக்குறாங்க. அதை விளைவாக வந்து அமெரிக்கா வந்து போரில் இணைகிறாங்க. ஸோ திருப்பு முனை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஸ்டாலின் கிரிட் அப்படின்றது வந்து 42 43 நடக்கும். இந்த சோவியத்துடைய படைகள் வந்து ஜெர்மனி வந்து கடும் தோல்வி வந்து இந்த இடத்துல வந்துட்டு இதுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிப்பார். D-Day அப்படின்றது ஜூன் 6 1944. நல்லா வச்சுக்கோங்க. ஜூன் 22 சோவியத் மீது தாக்குதல் நடப்பாங்க. ஜூன் 6 1944 வந்து ஜெர்மனி மீதும் ஆக்கிரமித்து பிரான்ஸினுடைய நார்மண்டின்றது ஒரு கடற்கரை, ஓகேங்களா? அந்த கடற்கரையில் ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. இது மேற்கு ஐரோப்பாவோட 2வது போர் முனையை திறந்தது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, போருடைய முடிவு வந்துட்டு ஹிரோஷிமா நாகசாகி, அதுக்கப்புறம் சரணடைவார்கள். செப்டம்பர் 2 1945களில் ஜப்பான் வந்து அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. ஸோ பனிப்போருடைய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு இரும்பு திரை, அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இரும்பு திரை அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி வந்து விளக்குறாரு. இப்படி தான் வந்து மேற்கு ஐரோப்பியாவும் கிழக்கு ஐரோப்பியாவும் பிரிந்தது அப்படின்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இவர் விளக்குறாரு. யார் விளக்குறாருன்னு கேட்டால் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் யூஸ் பண்ண வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு திரை. ட்ரூமன் கோட் படம் 1947 நடக்குது. பொது உடைமையுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நான் உங்களை பாதுகாக்கிறோன்னு அமெரிக்கா வந்து பொருளாதார மற்றும் ராணுவ உதவி வந்து வழங்குறாங்க அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு. மார்ஷல் பிளான் அப்படின்றது 1948 அதுக்கு அடுத்த ஆண்டே நடக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியவர்களை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து நிதியுதவிலாம் தராங்க. மார்ஷல் பிளானில் யார் அப்படின்னு பார்த்தா மேற்கு ஐரோப்பியை சேர்ந்தவர்கள் அமெரிக்கர்கள். நாட்டோ அப்படின்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அப்ரிவேஷனும் படிச்சுக்கோங்க. 1949 நடக்கும். அமெரிக்கா தலைமையிலான ஒரு ராணுவ கூட்டமைப்பு. ஸோ இப்போ அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிடுச்சுல, அப்போ வந்துட்டு ஏதாச்சும் சோவியத் யூனியன் வந்து சார்ந்தவங்க ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு ராணுவ கூட்டமைப்பு இவங்களுக்கு கீழே சோவியத் யூனியனுக்கும் மற்றும் கிழக்கு இந்தியர்கள் கிழக்கு ஐரோப்பியவர்களை சேர்ந்தவர்கள் வந்து இந்த யூனியனில் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பெர்லின் சூர் ரொம்ப முக்கியம். 61 81 முதலே சொன்னேன். இந்த பெர்லின் சூர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர் 61 to 18, ஓகேங்களா? இது வந்து மேற்கு பெர்லின், கிழக்கு பெர்லின் சொல்லிட்டு 2 வந்து ஐரோப்பியா வந்து பிரிக்குது. மேற்கு ஐரோப்பியர்கள், கிழக்கு ஐரோப்பியர்கள்னு சொல்லிட்டு அந்த வால் வச்சு பிரிக்கிறாங்க. அதில் வந்து ரஷ்யர்கள், அதாவது சோவியத் யூனியன் சேர்ந்தவர்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைட் ஆஃப் பாயிண்டில் எப்படி யோசிப்பாங்கன்னா, நீங்கள் வந்து மேற்கு ஐரோப்பியர்கள் தான், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுனால தான் வாழை அந்த இடத்துல கட்டுவாங்க. ஸோ அது பெரிய ஒரு வாராகவே போயிட்டுருக்கும். நிறைய நாடுகள் வந்து மேற்கு சைடும் கிழக்கு சைடும் கம்யூனிசம் சைடும் கேபிட்டலிசம் சைடும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கர்கள் வந்துட்டு விமானம் மூலயமா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களும் பொருளுதவியும் வந்து செஞ்சுட்டு போவாங்க. ஸோ பனிப்போருடைய முடிவு வருது. அதில் வந்து 2 வார்த்தை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பெர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். மில்க் பெர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய, அதாவது மிக்கேல் கோர்பெஸோடைய அந்த கிளாஸ் மற்றும் பெருடைய மறுசீரமைப்பு வந்து சீர்திருத்தம் பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா?
அது மட்டும் இல்லாம 91கள்ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஐரோப்பா அதாவது கிழக்கு ஐரோப்பா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் சிதைவடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே. இதோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் மற்றும் 2ஆம் உலகப் போர், ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், முசோலினி, இட்டாலி, பிரான்ஸ்கோ மற்றும் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா. அதுக்கு ரீசன் என்ன, ஏன் உருவாச்சு, எந்த நாடுகள் இருந்தாங்க, எந்த இயர் என்ன, எந்த கிரானாலஜிக்கல் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போன மாரி தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சிருந்தோம். அப்பதான் வந்து ஏன்னா எக்ஸாம்க்கு இன்னும் 31 டேஸ் தான் இருக்கு. பெர் மந்த் தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கும். ரிவைஸ் செக்ஷன்ன்றதுனால இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயாச்சு. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு வருவோம். முக்கியமான கேள்விகளும் பதில்களும். பாசிசத்தின் தந்தை யார்? நல்லா பாருங்க. நாசி இல்ல, பாசிசத்தின் தந்தை லத்தீன் அப்படின்ற வார்த்தை மூலமா பாசியோ ஒன்றிணைந்து யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. குழு. ஸோ அதோடைய பொருள் அதெல்லாம் கேட்டாலும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாசிசத்தின் தந்தையார்னா முசோலினி. நாசிசத்தின் முக்கிய கொள்கை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலேயே சொன்ன மாதிரி தான் லெபன்சரம் அப்படின்னும் போது அந்த வாழும் இடம், யூதர்கள் வாழும் இடம். ஆரிய இனத்தின் மேன்மை மற்றும் யூத எதிர்ப்பு மற்றும் இடப்பெருக்கம் மற்றும் கடுமையான தேசியவாதம் தான் நாசிசம். அதாவது ஹிட்லர், ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் ஃபாலோ பண்ண ஒரு கொள்கை. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி போலாந்து ஆக்கிரமிப்பு பயன்படுத்தி யுத்தி என்ன? நல்லா பாருங்க. போலாந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெர்மனி வந்து போலாந்தை வந்து கைப்பற்ற அந்த ஆக்கிரமிப்புக்கு என்ன யுத்தி யூஸ் பண்ணாங்கன்னா, மின்னல் வேக போர், பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னல் வேக போரை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே போலாந்துக்கு பி. ஓகேங்களா. POLAND வரும். பட் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்ல் ஹார்பர் தாக்குதல் நடந்த ஆண்டு. ஜப்பான் வந்து ஹவாயில் இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர் வந்து தாக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. நல்லா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து தாக்குதலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வருவாங்க. ஓகேவா. ஸோ பனிப்போர் போது அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டம் நாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். வர்சா அப்படின்ற ஒப்பந்தம் வந்து சோவியத் யூனியனோட பின்பற்றது. பெர்லின் சுவர் எந்த ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் எந்த ஆண்டு இடிக்கப்பட்டது? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 61 to 89 சொன்னப்போ 61களில் கட்டுறாங்க. அது இடிக்கப்பட்டது வந்து 89களில் இடிக்கிறாங்க. 7வது, சோவியத் யூனியனில் கோர்பசேவ் அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்கள் யாவை அப்படின்னா, பெர் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா வெளிப்படைத்தன்மை மற்றும் மறுசீரமைப்பு. 2ஆம் உலகப் போரின் முக்கிய அச்சு நாடுகள் யாவை? நல்லா பாருங்க. ஆக்சிஸ் பவர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அலைட் பவரோ இல்லை அலைன்ஸோ எதுவுமே கிடையாது. ஆக்சிஸ் அப்படின்னும் ஜெர்மனி, பிரிட்டன் மற்றும் ஜப்பான். ஓகே. அது ஆப்ஷன் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். மற்ற பிரிட்டன், ஃப்ரான்ஸு, சோவியத் யூனியன், அமெரிக்கா இவர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் இது கீழே வருவாங்க. எதுக்கு? அலைஸ் பவர் கீழே வருவாங்க. ஹிட்லர் எந்த ஆண்டு ஜெர்மனியில் சான்சலராக பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933. பனிப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு வந்து 1991 வந்து வருது. 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லர் முதலில் எந்த நாடு மீது படையெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலாந்து. ஓகேவா. போலாந்து மீது தான் ஃபஸ்ட்டு படையெடுப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஃப்ரான்ஸை வந்து கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் பிரிட்டன் மேலே குண்டு வீசுகள் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு போலாந்து, அப்புறம் ஃப்ரான்ஸ் கைப்பற்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, பிரிட்டன் மீது வந்து குண்டுகள் இருப்பார். அந்த போலாந்தை கைப்பற்றினது வந்து மின்னல் வேக அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிட்ஸ்கிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து நீ மட்டும் சும்மா இருக்கேன், அமெரிக்கா கிட்ட போய் இழுப்பாங்க. ஜப்பானின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட நாள் ஆகஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 6, 1945. ஆகஸ்ட் 9 வந்து நாகசாகியில் வந்துட்டு அணுகுண்டு வீசுவார்கள். ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 500 ருபீஸ் ஃபீஸ் தான். ஸோ டெய்லிக்கு யூனிட் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு சீரிஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த PDF உட்பட எல்லா PDFும் நாங்கள் நடத்தின PDF வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கும் போது முழு புத்தகமும் படிக்க வேண்டும். ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.